முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா கால்நடைத்துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார் சுக்கிரன். இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன் ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி சுக்கிரனோட ராசி. சுக்கிரன் இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி ஆல்ரெடி உங்க ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இப்ப சனியோட இணைவுனால, அதாவது சுக்கிரன் சனியோட இணைறது சனிக்கு தான் நல்லது, அதாவது மகர கும்ப லக்னத்துக்கு ராசிக்கு நல்லது. அதே மாதிரி சுக்கிரனுக்கு ரிஷப துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ஏன்னா கொஞ்சம் சனியோட சேர்றது சனிக்கு நல்லது, சுக்கிரன் கொஞ்சம் டல் அடிப்பாரு. அதனால இந்த காலகட்டத்துல நல்ல வேலை உச்சமா இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதான் அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி 3ஆம் இடத்தை குருவா இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரி வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, எழுத்து, கவிதை, கட்டுரை அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறை, அதெல்லாம் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதிரி துறைகள்ல முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப நாளா முயற்சி இல்லை, எடுப்போமா வேணாமா அப்படின்னு முயற்சிகள் கண்டிப்பா எடுப்பீங்க. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும்.
அதே மாதிரி புகழ் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து நான் அந்த துறையில தான் இருக்கிறேன். ஆனா பெருசா வந்து என்னால ஷைன் பண்ண முடியல, பேர் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பெருசா பேர் வாங்கக்கூடிய அளவுல மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால ஒரு புகழ் அடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம் வந்து சுத்தமா இருக்குது. அதாவது வீடு வாகனம் யோகம், தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். 4ஆம் அதிபதி வந்து சனி பகவான் சுக்கிரனோட சேரும் போது இன்னும் கல்வியில கொஞ்சம் நல்லா சிறந்து விளங்குவீங்க. மாணவர்கள்லாம் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள், மார்க்குகள் அதிகமாக எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி வீடு வாங்குற யோகம்னா இந்த வீடு வாகனம்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அமையும். தாய் வழி உறவுகள்ல அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் மாமன்கள் தாய் வழி உறவுகளால ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறாங்க. சுக்கரன் புதன் சூரியன். சுக்கரன் அங்க ஒரு நாள் தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் உச்சமடைய வர்றாரு. 6ஆம் இடத்துல உச்சமடைஞ்சிருவாரு. 5ஆம் இடத்துல கொஞ்சம் குழந்தைகள் குழந்தைகள் மேல இன்னும் கொஞ்சம் கவனம் ஜாஸ்தியா செலுத்தணும். நல்ல வேலையா 5ஆம் இடத்துக்கு ராகு செவ்வாய் ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள்ல கொஞ்சம் குழந்தைகளால கொஞ்சம் கருத்து பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வயதுக்கு ஏற்பதான். சின்ன குழந்தையா இருந்ததுன்னா கொஞ்சம் சிறு உடல் உபாதைகள் இருக்கும், பெருசா இருக்காது. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் பிரச்சனைகள்ல சிறு உடல் உபாதைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்குலாம் குழந்தைகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் பொறுமையா நிதானமா கடந்து போங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து கொடுத்து வந்த தொல்லைகள், அதாவது வேலையில வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி அமைப்புகள் இருந்து வந்த இதெல்லாம் சுக்கிர இணைவுனால 6ஆம் இடம் வேலை, ரொம்ப நாளா வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, பெருசா பிரச்சனையா இருக்குது, தொந்தரவா இருக்குது, வேலையில வந்து என்னால பேர் வாங்க முடியல, என்னதான் உழைச்சாலும் பேர் கிடைக்கல அப்படின்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து இந்த மாசத்துல கடைசி ஒரு வாரம் இருப்பாரு. 7ஆம் இடம் வந்து திருமணம், அதாவது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம், கணவன் மனைவி ஸ்தானம். ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள்ல கூடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து இந்த மாத கடைசியில கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பாகியஸ்தானத்துல. 9ஆம் இடம் பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். பாகியங்கள், திருமண பாகியங்கள், புத்திர பாகியம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால தந்தை வழி உறவுகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தந்தையோட சொத்து ஏதாவது ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கு, உங்களுக்கு வரணும் அப்படின்றது அந்த அமைப்புகளை இப்ப கைகூடி வரும். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாட குறிக்கக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்லாம் ஒருபடி நல்லாவே போகும். அதே மாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்றதுனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.